என்னை ஏமாற்றிய ஜெயலலிதா, வருந்தி பேசிய ஸ்ரீதர். திரையுலகின் புகழ் வெளிச்சத்திலிருந்து ஒதுங்கிய கையோடு வழக்கம் போலவே திரையுலகம் இயக்குனர் ஸ்ரீதரை மறந்துவிட்டது. கமல்ஹாசனின் அவ்வை சண்முகி படத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. 2 பக்கமும் ஆட்கள் கைத்தங்களாக பிடித்து வர இயக்குனர் ஸ்ரீதர் நடந்து வந்தார். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலையில் படுக்கையை விட்டு எழ முயன்றபோது ஸ்ரீதரின் உடல் இடது பக்கம் இயக்கமின்றி போயிருந்தது. அன்று தொடங்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை பிசியோதெரபியும் வேறு பல சிகிச்சைகளும் தொடர்ந்தபடியே இருந்தன. ஒரு நிருபர் டி நகர் வெங்கட்ராமன் தெருவில் ஸ்ரீதரின் வீட்டில் அவரை சந்தித்த போது அடக்க முடியாத உணர்ச்சி கொந்தளிப்புடன் பேசினார் ஸ்ரீதர். என் உடம்பு நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் நான் எதிர்பார்த்த 3/4 பேர் வந்து எனக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லிவிட்டு போனாங்க. முந்தா நாள் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போனார். ஆனால் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஃபோனில் கூட என்னென்னு ஒரு வார்த்தை விசாரிக்கவில்லை. வெண்ணிற ஆடை படத்துக்காக நிர்மலாவையும் ஜெயலலிதாவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் ஜெயலலிதா அந்த ரோலுக்கு சரிப்படாது என்று நான் ஒதுக்கிவிட்டேன். அவங்க அம்மா சந்தியா ஓடி வந்து என்கிட்ட எப்படியெல்லாம் மன்றாடினாங்க என்பது பசுமையா நினைவிருக்கு. ஜெயலலிதாவின் அம்மா சந்தியாவின் வேண்டுகோளுக்கும் அவர் என்னிடம் விட்ட கண்ணீருக்கும் இறக்கப்பட்டுத்தான் வெண்ணிற ஆடை படத்தில் ஜெயலலிதாவை நான் அறிமுகப்படுத்தினேன். அதுதான் ஜெயலலிதாவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவுக்கு வரிசையான சினிமா வாய்ப்புகள், எம்ஜிஆருடன் அறிமுகம், அரசியல் வாழ்க்கை என எல்லாம் வந்தது என்று கூறி தனது மூக்கு கண்ணாடியை கழற்றி கண்ணீரை துடைத்து கொண்டு மேலும் தொடர்ந்தார் ஸ்ரீதர். தெரிஞ்சவங்களுக்கு உடல்நல குறைவுன்னா நேரில் போய் விசாரிப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச நாகரிகமும் நல்ல பண்பும் ஆகும். நேரில் விசாரிக்க முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் தொலைபேசியிலாவது விசாரிக்க வேண்டும். இதை நான் ஜெயலலிதா கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார். ஒருவேளை அவர் படித்த கான்வென்ட் படிப்பு அவங்களுக்கு இப்படித்தான் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்திருக்கும் போல. தன்னோட வளர்ப்பு மகன் கல்யாணம் நடந்தபோது ஜெயலலிதா எத்தனையோ பழைய நண்பர்களையெல்லாம் நினைவு வைத்து கொண்டு அழைப்பு அனுப்பினார். எனக்கும் அழைப்பு வரும் என்று அப்பவும் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்பவும் ஏமாந்துட்டேன். ஆனால் சிவாஜி சார் வீட்டிலிருந்து பத்திரிகை வந்தது. என்றாலும் ஜெயலலிதா அழைக்காமல் நாம் அந்த திருமணத்திற்கு போகக்கூடாது என்ற முடிவால் அந்த திருமணத்திற்கு போக என் மனசு ஒப்பவில்லை என்பதால் அதற்கு நான் போகவில்லை. கடைசியாக நான் படித்த ஜெயலலிதாவோட ஒரு பேட்டியில் ஏதோ ஒரு கன்னட படத்தில் தான் அவங்க அறிமுகம் ஆன மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கன்னட படத்தோடு அப்படியே விட்டிருந்தா தமிழ்நாட்டு முதல்வர் பதவி வரை அவங்க வந்திருப்பாங்களா என்பது தெரியவில்லை. வெண்ணிற ஆடை படம் பற்றியோ என்னை பற்றியோ அவங்க எங்கேயும் எதிலேயும் சொல்லவில்லை. அப்படி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நாகரிகம் உள்ள ஒருத்தரைத்தான் நாம் அறிமுகப்படுத்தினோமோ என்று நினைக்கிறப்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்று வேதனையை வெளிப்படுத்தினார் ஸ்ரீதர். அந்த நிருபர் ஸ்ரீதரிடமிருந்து விடைபெறும்போது அழுத்தமாக சொன்னார், என்மேல் அனுதாபப்படுற மாதிரி எதுவும் எழுதிடாதீங்க. நான் தன்னம்பிக்கையோட தைரியமாகத்தான் இருக்கேன் என்றாராம். குரு நிலையில் இருந்த ஸ்ரீதரை ஜெயலலிதா புறக்கணிக்க என்ன காரணம் என்பது தெரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள்.